வடசென்னை அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க வந்து கூட நிக்க கூடாது, வட சென்னையில் இங்கேயும் நிக்க கூடாது. அப்ப நாங்க எங்க தான் நிக்கிறது? நாங்க எங்க போராடுறது? என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழியே இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த வழியாவது எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்க இத்தனை வருஷமா வேலை, எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறோம். எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க தான், யாரும் இது பணக்காரங்களும் கிடையாது. எல்லாருமே வறுமையில எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். முதலமைச்சர் தான் இதை பத்தி எங்களை பத்தி நீங்க பார்க்கணும், செய்யணும். நாங்க இங்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் இந்த மினிஸ்டர், சேர்மனர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவங்க எங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர் இருக்கோம், இன்னும் அது கூட எங்களுக்கு தெரியல. ஒப்பந்த தொழிலாளர் கூட இல்லைங்கிறாங்க, அது கூட இல்லைன்றாங்க. எங்களுக்கு தினக்கூலின்றாங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷமா வேலை செய்யணும், ஒப்பந்த தொழிலாளர்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. இன்னைக்கு விக்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. அடிமட்ட சம்பளம் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, ஒரு அடையாளமும் கிடையாது. நாங்க உள்ள வேலை செய்யறோன்றதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க எப்படிதான் செய்யறது? நாங்க எங்களுக்கு நிரந்தரமா கம்பெனியே ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் கொடுத்தா போதும். எங்களுக்கு வர சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்கும். எங்களுக்கு சம்பளம் 10,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப 2,000 ஏத்திருக்காங்க, 12,500 ரூபாய் வாங்குறோம். இது போதுமா எங்களுக்கு? வயசை கடந்துருச்சு. நான் 15 வருஷமா வேலை செய்யறேன். கேஸ் வேலை, எல்லா விலையும் ஏறுது. கேஸ், சிலிண்டர், அரிசி விலை, எல்லா விலையும் ஏறுது. நாங்க என்னதான் பண்றது? அந்த சம்பளத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமா ஒரு வேலை. எங்களுக்கு இந்த மினிஸ்டர் பதில் சொல்ல, அடுத்த கட்டமா இருக்க முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் எங்க கிட்ட பேசி எங்க குறைய கேட்டு எங்களுக்கான முடிவை சொல்லணும். ஒண்ணு எடுக்கிறேன், இல்ல எடுக்க மாட்டேன்னா சொல்லிட்டாங்கன்னா நாங்க அடுத்த வாழ்க்கையை பார்த்துப்போம். இதுல பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. ஒப்பந்ததாரருக்கு எங்க வேலைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களே, எங்க ஊதியத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதனால தமிழ்நாடு நிதிநிலை இறங்குமே தவிர ஏறாது. மின்சாரத்துறையில 500 கோடி ரூபாய்க்கு மேல எங்களுக்கு நேரடி ஊதியத்தை கொடுத்தா அவங்களுக்கு லாபம் மட்டும்தான். இத முதலமைச்சர் கூப்பிட்டு எங்களை பேசுற வரைக்கும் இது ஏதாவது ஒரு கட்டத்துல விபரீதமான முடிவுக்கு போற அளவுக்கு இந்த முதலமைச்சர் வைக்காம எங்களை கூப்பிட்டு சீக்கிரம் பேசணும். எங்களை கூப்பிட்டு அவர் பேசாம இந்த போராட்டத்தை நாங்க முடிக்கிற மாதிரியே இல்லை. தமிழ்நாடு பல மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு, தலைமைச் செயலகத்துல முற்றுகை ஆரம்பிச்சு, மின்வாரிய இதுல ஆரம்பிச்சு, இப்போ எங்க நிலையத்துக்கே வந்துட்டோம். இங்க வந்து மின்சாரத்தை துண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த லெவலுக்கு எல்லாம் போகாம இங்க இருக்கிறவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராம முதலமைச்சர் கூப்பிட்டு எங்களை பேசணும். கூப்பிட்டு எங்களுக்கு நல்ல முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போற மாதிரி இல்ல. யாரு கேட்டாலும் எதனா எதிர்த்து கேட்டா வேலை விட்டு நீ வெளியே போயிடணும், உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு 12,000 ரூபாய் வச்சுன்னு ஒரு லேடிஸ் எப்படி சார் ஒரு குடும்பம் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க சார். விக்கிற விலைவாசிக்கு ஒரு 12,000 ரூபாய் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நாங்க என்ன கேக்குறோம்? வயிற்று சாப்பாட்டுக்கு ஒரு சம்பளத்தை உயர்வு கேக்குறோம். நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சு லஞ்ச் போயிடுச்சு, ஒரு இஎஸ்ஐன்னு கட்டுறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நாங்க பாக்கல, அதுக்கு உண்டான அத்தாச்சி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்களை காப்பாத்த ஒரு நாள் பட்னி பசியமா நாங்க வாழறோம் சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை நாங்க வாழல சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். உயரம் 12,000 ரூபாய் எப்படி சார் இந்த வாழ்வாதாரம் பண்றது? கரண்ட் பில்ல ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, ஒரு வெங்காய தக்காளி வாங்க முடியல. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி வாழறது? அதுக்கு உண்டான பதில் எங்களுக்கு சிஎம் சொல்லியே ஆகணும். எல்லா சேர்மன் முதற்கொண்டு, மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாரும் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இவ்வளவுதான் எங்களுக்கு கொடுப்பா. அடிமை மாதிரி நடத்துறாங்க ஐயா, அடிமை மாதிரி நடத்துறாங்க. இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இஷ்டம்னா வேலை செய்யலாம், வெளியே போன்றாங்க. எதனால? நாங்கன்னா கேட்கறதுக்கு எங்களுக்கு யாருமே கிடையாதா? சரி, நாங்களும் வேற வழி இல்லையே, பிள்ளைங்களை காப்பாத்தணுன்றதுனால தான் நாங்க இது உள்ள வேலை செய்யறோம். வேற எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ உடனே நாளைக்கே போயிட்டு பர்மனன்ட் ஆர்டர் நாங்க கேட்கல. இன்னும் விஷயம் ஏன் கத்துறீங்க? எதனால இப்படி கூக்கர் இல்லறீங்கன்னு எங்களுக்கு இறங்கி வந்து யாரா இருந்தாலும் கேட்கற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.